தமிழுக்கு முதற்கண் வணக்கம். கல்விக்கண் கொடுத்து அனைவரையும் ஏற்றம் காண வைத்த பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா, தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து நம் பள்ளியின் கலைவார விழா கலை போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா, நம் பள்ளியில் செயல்படும் இலக்கிய மன்ற தொடக்க விழா என முப்பெரும் விழாவை முத்தாய்ப்போடு நடத்துகிறது நம் பள்ளி. பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஆம், அப்படி இன்று சரித்திரம் புரிந்து நம் முன் சாதனை நாயகனாக அமர்ந்திருக்கும் நம் பள்ளியின் பெருமை மிகு முன்னாள் மாணவர், இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினரை உங்கள் பலத்த கைதட்டலுக்கு மத்தியில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அன்னாருக்கு நம் அதிபர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்த தாளாளர் தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றார்கள். திரு ஆர்டிஎஸ் டோமிக் பெர்னாட்சா அவர்கள் வரைந்த புள்ளி ஓவியத்தை நம் பள்ளியின் நிர்வாக தந்தையர்கள் முன்னிலையில் வழங்கி சிறப்பிக்கின்றார். இன்று நாம் முப்பெரு விழா கொண்டாடுகின்றோம். இதில் முக்கியமாக 2 கலை, மற்றது கல்வி. அலைமோது மனத்தை நிலையாக வைப்பது கலை, அதே வேளையில் நிலையான மனத்தை அலைபாயச் செய்வதும் கலைதான். ஆகவே கலை என்ற கருவி ஆக்கத்தையும் கொடுக்கும், அழிவையும் கொடுக்கும், நம்மை உருவாக்கும், உருக்குலைக்கும். இதை நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கின்றோம். கலையால் உயர்ந்த கௌரவம் பெற்ற பலரை நாம் பார்க்கின்றோம். அவர்களுள் ஒருவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். இந்த கலை ஆக்குவது, அழிப்பது, இந்த 2 காரியங்களையும் முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது கல்வி. நம் கலைவார விழா கலை போட்டிகளில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசு பட்டத்தை வென்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டும் நேரம் இது. கலைவார விழா கலை போட்டிகளில் 2ஆம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் இது. சூடிகள் ஓரடியாய் பிறந்து வள்ளுவனின் வாய்மொழிகள் ஈரடியாய் மலர்ந்து உலகெல்லாம் பறந்து முப்பாலை தருகின்ற என் சிந்தை நிறைந்த அமுதே, இலக்கிய குவியல்களை ஈன்றெடுத்தாலும் என்றும் கண்ணியாக திகழ்கின்ற கலைகளை வரையறுக்கின்ற வளமே, தன்னிகரில்லா எழிலே, விண்முட்டும் புகழே, என் அன்னை மொழியே, உனக்கு என் முதல் வணக்கம். சிவகாமி எனும் சிப்பியில் உதித்த சிந்தனை முத்தே, பட்டினியோடு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பசிப்பினி அகற்றி அறிவித்தேன் ஊட்டிய கலங்கரை விளக்கமே,
நாம் சோற்றில் கை வைக்க சேற்றில் கால் நினைத்து அள்ளாடும் விவசாயிகளின் நலன் காத்த அகல் விளக்கே, கல்வியின் காவலனே, விவசாயிகளின் விடிவெள்ளியே, தூய்மை அரசியலின் ஆணி வேறே, கர்ம வீர காமராஜரே, நீங்கள் கல்வி வளர்ச்சிக்காகவும் விவசாய புரட்சிக்காகவும் ஆற்றிய தொண்டுகளை அடுக்குமல்லி போல் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்பா கிளம்பிட்டேன்ப்பா. ஐயா கிளம்பிட்டியா? மொதல் நாள் காலேஜுக்கு போகிற, இந்தாயா ஒரு வாய் சாப்பிடியா, இந்தாயா சாப்பிடியா. எப்பா அண்ணன் சின்ன பிள்ளையா, இன்ன வரைக்கும் வாயில் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு வேணாம் விடுங்க. எப்பா நீ எனக்கு என்றைக்கா இருந்தாலும் சின்ன பிள்ளை தான், சாப்பிடு. சரிப்பா, இன்னும் ஒரு வாய் சாப்பிடியா. போகும்பா நான் கிளம்புறேன்ப்பா. இந்தாயா மொதல் நாள் காலேஜுக்கு போகிற காசு வச்சுக்கையா. சரிப்பா கிளம்புறேன். எப்போ பாரு ஓடாதரா, அவசரப்படாதரா, இப்போ தான்டா 8 மணி ஆகுது. ஓ 8 மணி தான் ஆகுதா? ஆமாடா பொறு. அப்பா இன்னைக்கு ஒரு சிறப்பு ஒன்று வச்சுருக்கேன். என்னவா இருக்கும்? சரி அதுக்கு முன்னாடி என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? ஓ காந்தி ஜெயந்தியா? இல்லை, என் பிறந்த நாளுப்பா. கண்டுபிடிச்சிட்ட பற்றியா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காமராஜரோட பிறந்த நாள். அன்னைக்கு நீ பிறந்திருக்க. அவரை மாதிரி நல்ல ஒரு தலைவராக வரணும் நீ. சரிப்பா. கலை வார விழாவில் முதல் பரிசு பெற்றோர் பட்டியல். அன்பு ஆசிரிய பெருமக்களே, நீங்களெல்லாம் படைக்கின்ற இறைவனின் ஸ்தானத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு படைப்பாளியாக மாற்ற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நம்முடைய ஓவிய ஆசிரியர் நம்முடைய சிறப்பு விருந்தினரை புள்ளி வைத்து படம் வரைந்து கொடுத்தபோது நம்முடைய அதிபர் தந்தை நகைச்சுவையாக சொன்னார், புள்ளி வைத்து பெரும் புள்ளியாக மாறிவிட்டீர் என்று. உள்ள ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் பெரும் புள்ளிகள்தான். நாங்கள் விரும்புவது இந்த மாணவ செல்வங்களை நீங்கள் பெரும் புள்ளிகளாக மாற்ற வேண்டும். எனவே அன்பு ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாணவனையும் அவனுக்குள் புதைந்து கிடக்கின்ற திறமை இல்லாத, ஆற்றல் இல்லாத குழந்தை எதையும் கடவுள் படைப்பதில்லை. பல வகையான அறிவாற்றல் இருக்கின்றது, 8 வகையான அறிவாற்றல் இருக்கின்றது. அது எந்த ஆற்றல் எந்த மாணவனிடம் புதைந்து கிடக்கின்றதோ அந்த ஆற்றலை நீங்கள் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொரு மாணவனையும் படைப்பாளியாக வாழ்த்துகின்றேன். கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும், வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். வறண்ட மண்ணில் பசுமை தரும், வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, அத வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணீர் கூட நல்ல நீரா மாட்டோம். இயற்கை குணம்
நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. முப்பது ஆண்டுகால அனுபவங்கள் என்பது சாதாரணமல்ல. ஒரு பொறியாளராக இருந்து இன்று இந்த கலையையும் பண்பாட்டையும் கல்வியோடு இணைத்து பல மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவர். எனவே அவர் தருகின்ற இந்த அனுபவ உரையை நமது பள்ளிக்கே உரிய மாண்போடு ஒவ்வொரு மாணவனும் சிறப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இது ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சி. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எவ்வளோ தான் மறைக்க முயற்சி பண்ணாலும் அதை முடியல. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் இது. இந்த கலைத்தாயின் மரியன்னையின் புதல்வர்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை மாணவ செல்வங்களையும் வணங்கி எனது சிறிய அனுபவ பகிர்வை துவங்குகிறேன். இந்த மரியன்னை பள்ளி இத்தனை வருடம் 175 வருடங்கள் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பள்ளிக்கு ஒரு உயிர் இருக்குது. அதை பாரம்பரியம்னு சொல்லலாம், கலாச்சாரம்னு சொல்லலாம், இல்லை இங்கே இருக்க மாணவர்கள் கொடுத்த ஒரு சக்தின்னு சொல்லலாம், இல்லை ஆசிரியர்கள் கொடுத்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த பள்ளி வெறும் மைதானமும் கட்டிடமும் மட்டும் அல்ல, இது ஒரு உயிர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மாணவர்களோட உயிர்னு வச்சுக்கலாம். எதுக்கு இது நான் இவ்வளோ உணர்வோடு நான் இதை பகிர்ந்துக்கிறேன்னா, நீங்கள் படிக்கிற பள்ளி, அதன் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு, இல்லை அது மேலே வச்சிருக்க மரியாதை ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கல. முதன்முறையாக யார் வேணா வரையலாம், யார் வேணா பாடலாம், எங்களுக்கான மேடை ஓப்பன் ஆச்சு. இது ஆள் மனசில் எங்களுக்கு இருந்த அந்த பீரல் இருக்கு இல்லையா, எல்லாம் வீறிட்டு வெளியில் வந்தது. எல்லாத்துலேயும் போட்டியில் பங்கேற்றோம். பலகுரல் திண்டுக்கல் ஐலியோனி தான் அதுக்கு நடுவராக இருப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 குரல் பேசுவேன். அவர்கிட்டயே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நாடகம் அவரோட சேர்ந்து நடிப்போம், நாடகங்கள்லாம் போடுவோம். இங்கே வேற என்ன, திருக்குறள் ஒப்பிப்பு போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கிட்டத்தட்ட எல்லா போட்டியும். அதில் ஓவியம் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். நல்லா வருது, ஏன்னா முதல் பரிசு. அந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டர் கலர் பாக்ஸ் வீட்டில் வாங்கித்தாங்கன்னு கேட்டால் அது ஒரு 6 மாதம் ஆகும். ஒரு 4 போட்டிக்கு போயிட்டு வந்தால் இந்த ஒயிட் கலரும் எல்லோ கலரும் தீர்ந்து போயிடும், சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அதுதான் அதிகமாக மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த போட்டிக்கு போகும்போது இந்த வெள்ளை கலர்னு சொல்லக்கூடாது, வெள்ளையும் மஞ்சள் வண்ணமும் இல்லாத ஓவியங்களா தேர்ந்தெடுத்து வரைவோம். ஏன்னா அது இருக்காது எங்ககிட்ட. அப்படியும் முதல் பரிசு. எங்க போனாலும் பள்ளிக்கு முதல் பரிசு. இந்த ஊக்கமும் ஆக்கமும் இந்த பள்ளி வாரி வழங்கினது. இன்னைக்கு நான் ஒரு டிசைனரா, ஒரு என்ஜினியரா, டிசைனர்ஸை உருவாக்குற ஒரு மென்டாரா இருக்கிறதுக்கு இந்த பள்ளி முதல் விதை போட்டது. அப்படிங்கும்போது நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் இதுனா, இது நீங்க இந்த பள்ளிக்கு கொடுத்த கைதட்டல். ஒவ்வொரு வருடமும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு சந்தேகம் வரலாம். சில வருடங்களுக்கு முன் நினைக்கிறேன், டாக்டர் ராமகிருஷ்ணன் எய்ம்ஸ் மருத்துவமனை நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், எனக்கு சீனியர், இங்கே வந்திருந்தார். அவர் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு சர்ஜரி பண்ணார், ஹார்ட் சர்ஜரி. அதில் அவர் எக்ஸ்பர்ட். அவரும் நானும் பக்கத்து வீடு, ஹவுசிங் போர்டில் தான் இருந்தோம். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, சிவா நீ ஏதாவது ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணால் நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் +2, நான் 10th. என்னன்னா சொல்கிறீங்க? ஆமாடா, நீ எல்லாத்தையும் பண்ணுற, எல்லாத்தையும் பண்ணாத, ஏதாவது ஒன்று பண்ணு.
வெரி சாரி டு சே ஒன்று பத்தாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இங்கே நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் பெரும்பாலும் ஒரு 80% மாணவர்கள் கை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு மொபைலில் வீடியோ எடிட்டிங் தெரியும்? சி, நன்றி. எத்தனை பேருக்கு ஃபோட்டோ எடிட்டிங் தெரியும்? சி, நன்றி. எதுக்கு? இப்போ நீங்கள் மாணவர்கள் தானே, இது அதுக்கு உங்களுக்கு தேவையா? இது நீங்கள் என்ன சினிமாவை எடுக்க போறீங்க? இல்லை. ஆனால் இன்னைக்கு அது ஒரு அடிப்படை தேவையாயிடுச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் எப்படி பண்ணுறீங்க? ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறீங்கல்ல. சி, இப்போ இது தேவையில்லாத திறனா ஒரு காலத்தில் இருந்தது. புகைப்படக்கலை அப்படின்னா மிக காஸ்ட்லி ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லென்ஸ் 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு போனால் வந்தால் கிளிக். நீங்கள் ஃபோட்டோ எடுக்காத நாள்னு ஒன்று இருக்குமா? எல்லா நாளும் கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா? எப்படி இந்த வளர்ச்சி வந்தது? யாருக்காவது தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்னு? கிடையாது. ஒவ்வொருத்தரும் சிறந்த விஷயங்களை, நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லாரும் மனசில் வச்சுப்பீங்களா? உங்கள் தாளாளர் சொன்னார் இல்லையா, ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மாணவனும் லேர்ன் சம்திங் அபவுட் எவ்ரிதிங். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வேப்பமரம் அப்படின்னா வேப்பமரம்னா என்ன, அதுலேருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இதுபோல் நேனோ டெக்னாலஜி, இல்லை நாளைக்கு வரப்போகிற டெக்னாலஜி. இப்போ ஆர்டிஃபிஷியல் ட்ரீ ஒன்று பண்ணிட்டாங்க. அது கரியமில வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை முழுசுமே எடுத்துக்குது. இது ஆர்டிஃபிஷியல் ட்ரீ. இன்னைக்கு அது வரைக்கும் வந்திருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லேர்ன் சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங்.